என் பொண்டாட்டி இருக்கால சார், என் பொண்டாட்டி சிக்கன் குழம்பு செஞ்சதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க சார். அதோ 1,00,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து மெல்லமாக கேட்குறான், ஏங்க ஏங்க நான் செஞ்ச சிக்கன் குழம்பு ஊரே லைக் பண்ணிச்சு, நீங்கள் ஏங்க ஒரு லைக் கூட பண்ணலைன்னு. நான் சொன்னேன், அடிப்பாவி அவன்லாம் வீடியோ பார்த்தவங்கடி, அது சாப்பிட்டு செத்தவன் நான் தானடி, எனக்கு தானே தெரியும் அந்த வழின்னு. அடியே ஆம்பளைங்க நாங்கள் கல்யாண வீட்டில் ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு சமைப்போம். வீட்டில் பொம்பளைங்க நீங்கள் 4 பேருக்கு சமைக்கிறது சும்மா அலட்டிக்கிறீங்களேடி, அலட்டிக்கிறீங்க. அடியே வீட்டுக்கு வாடி, சாப்பிட வரவ இல்ல. 4 நாளைக்கு பழைய சோறு போட்டாதான் தெரியும் பொம்பளையோட அருமை உனக்கு. வாடி வச்சுக்கிறேன் உன்ன. ஏய் லைஃப்ல படிச்சு பெரிய ஆளா வரணும். என்ன ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஒழுங்கா வந்து ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டு. கட்டிடுறேன்டா ஸ்கூல் ஃபீஸ் தானே 10 நாள்ல கட்டிடுறேன்டா. அப்பா உன் தகுதிக்கு மீறி ஏன்பா பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறா? அப்பாவால தானே முடியல பெரிய ஆளா வரதுக்கு. நீயாவது லைஃப்ல பெரிய ஆளா வரணும், அதனால தானே உன்னை பெரிய ஸ்கூல்ல சேர்த்தேன். டாக்டர் அப்துல் கலாம் பெரிய ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் மட்டும் இந்த நாட்டுக்கே பெரிய சயின்டிஸ்டா வரல. பாரதியார் என்ன பெரிய ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் எழுதின கவிதை தானே இப்ப நாங்க படிக்கிறோம். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்றதான் நான் உன்னை பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? எனக்காக ஏன்பா கஷ்டப்பட்டு தெரிஞ்சு போறாரு. அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு. நல்லா படிக்கணும், ஓகேயா? நீ சொன்ன நான் படிச்சு பெரிய ஆளா வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பா என்னடா தம்பியை பெத்து போட சொன்னா ராட்சசன் பெத்து போட்டுருக்கீங்க. நான் எங்கடா பெத்த அவனை? 10 மாசம் சுமந்து பெத்தது உங்க அம்மா, அவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தது உங்க அம்மா, அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்குது உங்க அம்மா. போயிட்டு உங்க அம்மா கேட்டா.